இந்த உலகில் மனிதர்கள் பலர் பிறந்து மறைந்து செல்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் காலத்தை தாண்டி வாழ்கிறார்கள். அவர்களின் ஞானம், அவர்களின் சக்தி, அவர்களின் ஆன்மீகம் அவர்களை என்றும் நிலைத்து நிற்க செய்கிறது. அப்படியொரு மகான்தான் கருவூரார் சித்தர். கருவூரார் சித்தர் தமிழ் சித்தர் மரபில் ஒளிரும் ஒரு பேரொளி. 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் இந்த மகான் மருத்துவம், யோகம், தியானம், ஆலய கட்டிடக்கலை என பல துறைகளில் தன் முத்திரையை பதித்தவர். கரூர் என்னும் புனிதமான நிலத்தில் பிறந்தவர். அதனால்தான் அவருக்கு கருவூரார் என்ற பெயர் வந்தது. சிறு வயதிலிருந்தே அவருக்கு சாதாரண குழந்தைகளைப் போல இல்லாத சிந்தனை, விளையாட்டு, ஆசைகள், உலக வாழ்க்கை இவை அவரை கவரவில்லை. அவரது மனம் எப்போதும் தேடியது ஒரே ஒரு உண்மை: நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை. அந்த தேடல் அவரை ஆன்மீக பாதைக்கு அழைத்து சென்றது. அவர் சந்தித்தார் ஒரு மகான் குருவை. அவர்தான் போகர் சித்தர். போகர் சித்தரின் அருளால் கருவூரார் சித்தர் யோகத்தில், தியானத்தில் மிக உயர்ந்த நிலைகளை அடைந்தார். குண்டலினி சக்தி, உடலில் உறங்கிக் கிடக்கும் அந்த தெய்வீக சக்தியை எழுப்பி அதை சகஸ்ரார சக்கரத்துடன் இணைத்தவர். யோகம் என்பது உடல் பயிற்சி மட்டுமல்ல, அது உயிரின் பயணம், உள்ளத்தின் மாற்றம், ஆன்மாவின் விழிப்பு. இதனை முழுமையாக உணர்ந்தவர் கருவூரார் சித்தர். காலம் கடந்த ஒரு வரலாறு. தஞ்சாவூரில் எழுந்த அந்த மாபெரும் ஆலயம், பெருவுடையார் கோவில். ராஜராஜ சோழன் கட்டிய அந்த அற்புத கட்டிடம், அது ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒரு சக்தி மையம். அந்த கோவிலின் சக்தி நிலையை அமைத்ததில் கருவூரார் சித்தரின் பங்கு மிகப்பெரியது. அந்த சிவலிங்கம், அது ஒரு கல் அல்ல, ஒரு உயிர் சக்தி. அதை சரியான முறையில் பிரதிஷ்டை செய்வது, அது ஒரு விஞ்ஞானம். அதை செய்து முடித்தவர் கருவூரார் சித்தர். சித்த மருத்துவம், இயற்கை மருந்துகள், மூலிகைகள் இவையெல்லாம் கருவூரார் சித்தரின் கையில் ஒரு அதிசயமாக மாறின. நோய்கள் வந்தவர்களை குணப்படுத்தினார். மரணத்திற்கு அருகில் இருந்தவர்களை காப்பாற்றினார். அவருக்கு மருத்துவம் என்பது தொழில் அல்ல, அது ஒரு தர்மம். அவர் எழுதிய பாடல்கள் எளிய வார்த்தைகள், ஆனால் ஆழமான அர்த்தங்கள். உடம்பே கோவில், உள்ளே சிவன். இந்த ஒரு வரியில் முழு ஆன்மீகத்தையும் சொன்னவர் கருவூரார் சித்தர். கருவூரார் சித்தருக்கு இருந்த சித்திகள், அவை சாதாரணமானவை அல்ல. காற்றில் மிதந்தார், உடலை மறைத்தார், எங்கு வேண்டுமானாலும் சென்றார். ஆனால் அவர் அந்த சக்திகளை காட்டிக்கொள்வதற்காக பயன்படுத்தவில்லை, மனிதர்களுக்கு உதவுவதற்காக மட்டுமே பயன்படுத்தினார். இந்த உலகில் நாம் தேடும் எல்லாம் வெளியிலில்லை, அது நம்முள்தான் இருக்கிறது. இந்த உண்மையை நமக்கு உணர்த்த வந்தவர் கருவூரார் சித்தர். வாழ்க்கையின் இறுதியில் அவர் சமாதி நிலையை அடைந்தார். ஆனால் சித்தர்கள் ஒருபோதும் மறைவதில்லை. அவர்கள் சக்தியாக இந்த உலகில் என்றும் இருப்பார்கள். இன்று கூட கருவூரார் சித்தரின் அருள் அவரை நினைக்கும் மனங்களில் வாழ்கிறது. அவரது பாதையை பின்பற்றும் அனைவருக்கும் அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். நம்மால் செய்ய வேண்டியது ஒன்றே: நம்முள் உள்ள இறைவனை உணர வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அன்புடன் வாழ வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையான அமைதியை அடைவோம். மெதுவான இசை உயர்ந்து முடிவு. கருவூரார் சித்தரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய.